இந்த மாதம் முடியல அப்படிங்கும்போது நான் தேதி ஃபிக்ஸ் பண்ணேன். ஆமாம், 31 கிடையாது, கூடாலே உடனே எலெக்ஷனுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன், நானே ஆணையாளராக வரேன் அப்படின்னு சொல்லும்போது தான் நீங்கள் பெரியவர்களை கலந்து பேசி பொதுவாக எல்லா இடத்துலையும் போட்டி இல்லாமல் தான் தேர்தல் நடத்தணுங்கிற ஒரு எண்ணம் என்னை மனசில் இருக்கு. அதனால் பெரியாளை கலந்து பேசுங்க, அவருடைய என்னென்ன நினைக்கிறார்களோ அதன்படி நீங்கள் ஒரு முடிவு சொல்லி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ரைட் சார், அப்படியெல்லாம் இங்கே ஒன்றும் வராது, நாங்கள் பெரியாளில் கலந்து முக்கியமானவெல்லாம் கலந்து பேசி யாராவது என்னென்ன பொருட்கள் இருந்தால் சரியாக வரும் அந்த கருத்தை மத்தியில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அதன்படி செயல்படும் என்று ஆலோசனை. உடனடியாக மறுநாளே நான் தயார் பண்ணி இங்கே சட்டப்படி தலைவர், செயலாளர், பொருளாளர் 3 பேர்கிட்ட பழைய தலைவர், செயலாளர், பொருளாளர் அனுப்பணுங்கிறது தான் தேர்தல் இந்த அறிக்கை இதை ஒட்டியிருக்கார். அப்பொழுது என் மனதிலே ஒரு சிந்தனை, ஜெயராஜ் அவர்கள் தானே இங்கே பல காரியங்கள் செஞ்சிட்ருக்காரு, இடமெல்லாம் கொடுத்து உதவுறாரு, அவருக்கு நான் சிறப்பாக ஒரு அழைப்பு அனுப்பலாமான்ட்டு இவர்கிட்ட கேட்டேன். கேட்கும்போது நிச்சயமாக அவருக்கு அனுப்புங்கள் என்ற ஒரு கருத்தை செயலாளர்கள் சொன்னார்கள். அதன்படி நான் ஜெயராஜ் அவர்களுக்கு கவரில் ஒரு பட்டம் நான் கொடுத்துருக்கேன், அதை ஒரு ஏற்றுக்குருவான்னு நினைக்கிறேன். பார்த்தா வந்த உடனே ஒட்டியிருக்காரு நோட்டீஸை. அப்போ இந்த கிளை எவ்வளவு இதாக இருக்கிறதுக்கு இறங்கின உடனே மிஸ்டர் இணை செயலாளர்கிட்ட கேட்டேன், என்ன ஒரு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை ஜெயராஜ் சார்ட்டேன் அப்படின்னாரு. அடுத்து இன்னொரு ஆசிரியர் வந்தார், என்ன சார் ஏதாச்சும், என்ன சார் அவர் ஜெயராஜ் சார் தான் சார், அவர் விரும்ப மாட்டார் அப்படின்னு. விரும்ப மாட்டாரா, யார் விட போகிறோம் அப்படின்னு கற்று சொன்னார். ரைட்டு, இது தனிப்பட்ட முறையில் கூட எனக்கு கூட எழுச்சிருக்கலாம், அவர்கிட்ட நான் சொல்லணும், நீங்கள்லாம் பொறுப்பு கொடுத்தா வாங்கிக்கிங்க. ஏன்னா எங்களுக்கு அப்படிப்பட்ட பலமான ஆட்கள்லாம் தேவைப்படுது. இன்றைக்கி ஒன்றிய மாநில தலைவர் என்னை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் மறுபடியும் நீ தான் வரணும்னு ப்ரெஸ் பண்ணாருன்னா நாங்கள் நடந்துக்கிட்ட முறை, அந்த எலெக்ஷனை எப்படி கொண்டு போகணுங்கிறதெல்லாம் பல பெரியவர்கள் அறிவாங்க. அதில் தான் குஷாவாச்சர் போன விட்ட ஒரு வாய் விதர்ப்பத்தை விட்டு இந்த விட்டு அவர் துணைச்சலை விட்டால் நாங்கள் செயல்படுறோம்னு சொன்னால் கொண்டு போவோம். அந்த மாதிரி சொல்லும்போது மற்றவர்களும் இந்த பிரச்சனை இல்லாமல் எல்லாருமே ஒருத்தருந்து கருத்துக்கள் சொன்னாங்க. ஐயா ஒரு கருத்தை சொன்னார், எனக்கு சங்கடப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு, என்ன ஒருத்தர் வரலையே, அது இல்லாமல் எப்படி எலெக்ஷன் நடத்த முடியுங்கிற கருத்தை மனசுக்குள்ளே ஓடிச்சு. ரைட், அது முடிஞ்சு போச்சு, நல்ல விதமாக முடிச்சுட்டாங்க. சரியான ஒரு இது, இப்போ சாருக்கு பல வேலைகள் இருந்தாலும் துணைத் தலைவராக வந்திருக்கவர் அதை விட கொஞ்சம் கூட இருந்து எல்லா இதையும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கக்கூடியவர் என்பதையெல்லாம் எல்லாரும் அறிவோம். அதே மாதிரி செயலாளர் இருக்கார், அவர் செயல்படுவார் இல்லைன்னு சொல்லலை. எனக்கு போன வருஷம் 3 வருஷம் நான் தலைவராக இருந்தேன், எங்கள் செயலாளர் எந்த விதமான ஒத்துழைப்பும் எனக்கு கிடையாது. ஏன்னா என் சொந்தக்காரன் கூட அவர் ஒரு வேறு ஜென்ஸில் சரி வேணாம், இருந்தாலும் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு விட்டுட்டு இருந்தோம். இப்போ ஜெயராஜுங்கிறவரை அந்த கிளை கொடுத்துச்சு, மிக சிறப்பாக அழைப்பை அவர் தான் அனுப்ப போகிறாரு. அது மாதிரி இவர் பல ஜோலிகள் இருந்தால் கூட மதிப்புமிகு அவரை பொறுத்த மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் பிள்ளைகளை ஆட்டி படைச்சி வேலை வாங்கினவர். அது மாதிரி எல்லா காரியங்கள்லையும் நல்லா துணையாக்கும்போது சொல்லும்பொழுது நீங்களும் இணைச் செயலாளர் கூடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். இந்த கிளையினுடைய செயல்பாடுகள் இந்த 5 பேர் கையில் மட்டுமல்லாது சுற்றியக்கூடிய செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர் கையிலும் இருக்கிற என்பதை மட்டும் நீங்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்தி இந்த கிளையினுடைய உறுப்பினர் எண்ணிக்கையை இன்றைக்கி 3 பேர் தான் மாவட்ட பிரதிநிதியாக வர முடியும். அது கூடினால்தான் மாவட்ட பிரதிநிதியும் கூடும். இப்போ நறுக்குடியெல்லாம் நிறைய பேர்ட்ட நான் சொல்லியிருக்கேன், ரைட் சார் நீங்கள் வாங்க, இல்லைன்னா அழைச்சிட்டு வாங்க. போது எலெக்ஷனை முடிச்சுட்டு நான் கூட நறுக்குடி பக்கம் போய், ஏன்னா அங்கே கிளை கிடையாது, நறுக்குடி வட்டம்ங்கிறது இருந்தாலும் கிளை கிடையாது, திருச்சூரில் சேர்த்துக்கலாம். அதை பற்றி எந்த விதமான இது கிடையாது. சில பேர் இங்கே சேர்ந்துருக்காங்க, அதுக்காக சார்லாம் சேர்ந்துருக்காங்க. இங்கே குடியிருந்தால் கூட அங்கே பணியிருந்தாலும் முந்தி வரவட்டாலும் இங்கே இருக்கார், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அந்த கருத்துப்பட மிக சிறப்பாக இந்த சேவை செய்வதற்காக நம்ம எல்லாம் அர்ப்பணிச்சுட்டு இருக்கோம். உண்மையிலேயே இன்றைக்கி நமக்கு வீட்டில்
சாமி எங்கே காணோம் நினச்சிட்டீங்க, கோயிலுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காருங்கிற கருத்து என்கிட்ட இருந்துச்சு. முடிச்சு வந்துட்டார்ல. அது மாதிரி நமக்கு இன்றைக்கி பல வேலை இருக்கலாம். சாமி வந்து இப்போ வெளியே பேசினார், இந்த ஐயப்ப சாமியா ஒரு பேர் எனக்கு ஞாபகம் வரல, வேறு கருத்தை பேசிக்கிட்டு இருந்தோம். அது ஏன் நமக்குள்ள ஒரு எழுச்சி எண்ணம் இதெல்லாம் இருக்க போய் தான் சொந்தம் சொந்தம் ஏன் எப்படி வருது? சொந்தம் என்பது கூட பிறந்தவங்க மட்டும் சொந்தம் கிடையாது. நமக்கு யாராரு துணையாக இருக்காங்களோ எல்லாத்தையும் நம்ம துணையாக வச்சுருந்து அவளோடு அனுசரித்து போகிறத, அவளோடு சேர்ந்து தொண்டு செய்வது தான் நமது பணி என்பதை மட்டும் நாம் நினைவில் கொண்டு என்றைக்குமே நம்ம தற்பெருமை கொள்ளக்கூடாது. என்னை பொறுத்தமட்டில் தற்பெருமையை கொண்டு